இப்போ நிறைய பேர்த்துக்கு ராகு கேது தோஷம் அதிகமாக வருதுங்கிறாங்க. இந்த ராகு கேது தோஷம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இந்த ராகு கேது தோஷம் லக்கணத்து பக்கத்துலேயே ராகு கேது வர்றதும், 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ராகு கேது வர்றதும், 7 8ல் ராகு கேது வர்றதும், சந்திரனுக்கு ராகு கேது தோஷம் இருக்கிறதும், இது எதனால இந்த தப்பு நடக்குதுன்னு யாராவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. யாரும் இல்லையா இருக்குது? தெரியாதுங்க ஐயா. தெரியாதுங்க. தெரியல ஐயா. ஐயா அந்த காலத்துல சர்பத்தை நிறைய அடிக்கிறதுனால அந்த மாதிரி வருதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. சரி, இன்னும் ஒரு நல்ல பகிரங்கமான ஒரு ரகசியம் இருக்குது. அதை நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்ல வேண்டியது ஜோசியருக்கு தான், அப்புறம் நிதானப்படுத்தி சொல்ல வேண்டியது கிளைண்ட்டுக்கு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு வீட்டில் வாரிசு உருவாக போகுதுன்னு தெரிஞ்சா, அந்த கரு உருவாயிருச்சுன்னா இந்த கற்பத்துக்கு எப்படி பாதுகாப்போ அதுபோல் உள்ள உருவாகின கருவுக்கு முதல் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அன்னையில் இருந்து புருஷன் முடிவெட்ட மாட்டார், சவரம் பண்ண மாட்டார், மொட்டை அடிக்க மாட்டார். நிறமாச வளகாப்பு செஞ்சு நிறமாச கற்பனையாகி குழந்தை பிறந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து குழந்தைய பார்த்ததுக்கப்புறம்தான் அந்த புருஷன் போய் முடியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டைலை மாற்றிக்குவார். அது வரைக்கும் ஒரு பைத்தியக்காரன் உடைய வழியில் அவ்வளவு ஜடை போட்டிருந்த 10 மாதம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்து நம்மளோட மனைவி நம்ம வாரிசை சுமக்குது. அந்த வாரிசு பின்னமாகாமல் இந்த உலகத்துக்கு நம்ம இந்த சொத்தை ஆடுறதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு உயிரை கொடுத்துருக்கிறாரு. அந்த உயிர் நல்ல விதமாக வரணுங்கிறதுக்காக அது பிரசவமாகாமல் நல்ல சுக பிரசவமாகணும்னு சொல்லி அந்த குழந்தை வரைக்கும் கணவன் வந்து அந்த மனைவியை எல்லா சந்தோஷத்தையும் பேசி எல்லா ஆடி பாடி எல்லாமே அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு கொடுத்து அந்த புருஷன் அன்னைக்கு கரு உருவானதுலேருந்து அவங்க சேராமல் உண்மையாக அந்த குழந்தை வெளியே வர வரைக்கும் 10 மாதம் கண்ணியமாக இருப்பாங்க. அப்படி வந்தங்காட்டி அந்த குழந்தை வந்து ஒரு சுத்த ஜாதகமாகவும் பாவப்பட்ட தோஷமெல்லாம் நீங்கி ஒரு சுத்த ஜாதகமாகவும் அது சிறப்படைஞ்சது. அப்போது அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு ஆச்சரியப்படுத்த குழந்தைய பிறக்கும். இந்த ராகு கேது தோஷங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த கரு உருவாயிட்டால் அந்த கருவை காப்பாற்றணுங்கிறதுக்காக தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் அவர் வாழ்ந்தார். இவங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குழந்தை ஒரு பக்கம் உருவானா என்ன, நாம் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி கருவுக்கு மேலே ஒரு கருவுகளை உருவாக்கி அவங்களுடைய குழந்தை அதுபாட்டுக்கு வரட்டும், நாம் இருக்கிற சந்தோஷத்தை என்றைக்கும் வந்து தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த கரு உருவாயிருக்கும் போது கருவுக்கு மதிப்பு கொடுக்காதவங்களுடைய ஜாதகம் எல்லாம் அதுக்கு பிறக்கும் போது ராகு தோஷமெல்லாம் இருந்தால் அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வந்து கரு உருவானதுக்கு அப்புறமும் ஆண் பெண் சேர்ந்துருந்தா மட்டும்தான் இந்த ராகு கேது தோஷங்கள் அதிகமாக வருது. எப்படி ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அப்போ அந்த காலத்துல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னா நம்ம வாரிசு ஆண்டவன் கொடுத்த வாரிசே மிகப்பெரிய வாரிசு. அவ்வளவு பெரிய வாரிசு சொத்தை அப்பேற்பட்ட வாரிசை உருவாயிருக்கிறத நாம் போய் நம்ம குழந்தை வந்து நம்ம அரசாளுறதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய விடவா நம்மளுக்கு சுகம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் இருந்து 2 பேரும் கட்டுக்கோப்பாக இருந்து அந்த குழந்தைய சுகப்பிரசவமாக வந்து இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக பிறப்பாங்க. அதுக்கப்புறம்தான் இவங்க அடுத்த வாழ்க்கையை அடுத்த சந்தோஷத்தை இவங்க தேடுவாங்க. அது வரைக்கும் ஒரு ஆண் பெண் இணைவு வந்து அதில் வராது. அப்படி வர்ற ஜாதகம்தான் உயிரோட்டம் உள்ள ஜாதகமாகவும் நம்ம தாய் தந்தைகள் வந்து எப்போ கரு உருவாக்குனாங்களோ அந்த கருவுடைய சக்தியாகப்பட்டது பிறந்தப்பவே இந்த தாய் தந்தைகள் ஒழுக்கத்தோடு இருக்கிறதுனால நம்மளுடைய இந்த பிறக்கிற குழந்தையும் ஒழுக்கத்தோடு வரணும்னு சொல்லி இறைவன் எழுதப்பட்ட விதிதான் தலையெழுத்து.
சிறப்புங்க ஐயா. ஆ, எல்லா தவறுகளையும் செஞ்சுட்டு ஒரு பக்கம் பிரசவமானா 10 மாசமான அந்த குழந்தை பெக்கத்தானே போகுது, இல்லைன்னா சிசரியன் பண்ணி எடுத்துக்கலான்னு ஒரு வாரிசுக்கு மரியாதை கொடுக்காம அவங்க குடும்ப சந்தோஷத்தில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் குரு நீசமாகும், குரு வக்கரமாகும், குரு ஜாதகத்தில் 6-8 பரில் மறைவாகும், ராகு கேது தோஷத்தாலையும் அந்த கருவுடைய கர்ப்பப்பை அதுக்கு தகுந்த மாதிரி அதை அமைச்சு கொடுக்குது. அதுதான் ஜாதகத்தை நீங்கள் கணிச்சு பார்க்கும்போது ராகு கேது தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் வருதுன்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்போது உங்கள் முன்னோர்கள் எல்லாம் ஆதி காலத்தில் இந்த ராகு கேது தோஷம் உங்கள் முன்னோர்கள் எப்படி வந்ததுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதா? புரியுதுங்க ஐயா. ஆ சிறப்புங்க ஐயா. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது ராகு கேது தோஷம் யாருக்கு வந்தாலும் சரி, ஒரு ஆண் பெண் வந்து குழந்தை கரு உருவான உடனே அதுக்கப்புறம் ஆண் பெண் இணைவு இருக்கக்கூடாது. 10 மாதம் கிரமிச்சு அந்த குழந்தை வந்து கரு வந்து இந்த பூமியில் வந்து நல்ல நேரத்தில் சுகப்பிரசவத்தோடு வெளியில் வர்றதுக்கு காரணமே முக்கியமான ரகசியம். கரு உருவானதுக்கப்புறம் 10 மாதம் ஆண் பெண் சேராமல் இருந்தவங்க முன்னோர்கள் அந்த காலத்தில். அந்த வாரிசை காப்பாற்றி இந்த சொத்துக்காக நாம் கடைசி காலத்து வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக ஆண்டவன் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு முன்னோர்கள் சொல்லி வச்சதுனால அந்த பயம் இருந்தது. அதனால் கணவன் மனைவி 2 பேரும் அந்த வாரிசுக்காக வாழ்ந்தாங்க, வாழ்க்கைக்காக வாழலை. கரெக்டாக இல்லையே சொல்லுங்க? இப்போ சொல்லுங்க. இப்போ ஏன் ராகுகேது தோஷம் வந்ததுன்னு இப்போ அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க. யாருக்கெல்லாம் ராகுகேது தோஷம் இருக்குதோ அவங்க உங்களை வயிற்றில் சுமக்கும் போது அவங்களும் குடும்ப சந்தோஷத்தில் ஈடுபட்டு அதையும் அவங்க அனுபவிச்சதுனால தான் அந்த ஜாதக தோஷம் அடைஞ்சு வெளியில் வருது. இப்போ புரியுதுங்களா? அதுதான் அந்த ரகசியம். அப்போ அந்த இனிமேல் வந்து இப்படி ஒரு காலம் மாறுமாங்கிறது தெரியாது இனிமேல். ஆனால் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவங்க கரு உருவாயிருச்சுன்னா போய் மொட்டை அடிக்க மாட்டாங்க, சவரம் பண்ண மாட்டாங்க, சேவிங் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. சேவிங் பண்ணாமல் தாடியெல்லாம் வச்சு அது பிரசவம், பிறக்கலைன்னா சவமாமா. அதனால தான் 2 சேர்ந்து பிரசவம்னு பேர் வச்சதுக்கு காரணமே அந்த காலத்தில் முன்னோர்கள் பிரசவம், பிறக்கலைன்னா அந்த குழந்தை வந்து தாய்கிட்டேருந்து சவமாக வெளியே வருமா, அதனால் பிரசவம்னு பேர் வந்ததுக்கு காரணமே அந்த பொருள் தான். அப்போ முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் உண்மையாக வாழ்ந்ததுக்கு, நீதியாக வாழ்ந்ததுக்கு, தாய் தந்தைகளுடைய கருவில் வந்து உருவாகிவிட்டால் கருவுக்கு தோஷம் அடையக்கூடாது, கரு களைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வாரிசை காப்பாற்றுறதுக்காக வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. இந்த விஷயம் நீங்கள் போய் ஒரு நல்ல ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா உங்களுக்கு சபையில் ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்கள்? ஆமாங்க ஐயா, இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சுக்குங்க ஐயா. அற்புதமான விஷயம். இது ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவுங்க ஐயா. ஏன்னா எதிர்காலத்துல வரக்கூடிய சில எல்லா வகையான தோஷங்கள்லாம் முக்கியமானதெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு ரகசியங்க ஐயா. அந்த குழந்தை வெளியில் வந்ததுக்கப்புறம் 3 மாதத்துக்கே அந்த பெத்த தாயுடைய உடம்பு, அந்த குழந்தை பெத்த உடம்ப அதுக்கும் வதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 மாதம் அது சுத்தபத்தமாக இருந்து அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் வலிச்சு கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஊடும் குடித்தனமாக்கி அதுக்கப்புறம் ஆண் பெண் சேர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆணும் பெண்ணும் பொறுமையாக பொருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ அந்த காலத்தில் பெரியவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படியே அப்படின்னு சொன்னது காரணமே அப்படியே ஆகட்டும்னு அப்படியே இருந்தாங்க. யாருக்காகவும் வாழலை, முன்னோர்கள் சொன்னதுக்காக அப்படியே வாழ்ந்தாங்க. கரெக்டாக இல்லைங்களா? இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும்னு நினைக்கிறேன். வாசல் படி அந்த காலத்தில் வந்து ஒரு காலத்தில் படியை நெல்லில் வச்சு பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது படியில் வந்து நெல் தட்டி அதுக்கப்புறம் தான் வலது காலம் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே போனாங்க அந்த காலத்தில். அப்படித்தானே? அதுக்கு பேரே வந்து வாசல் படி. வாசலில் படி வச்சு அது உள்ளே தள்ளி போய் அந்த வீட்டுக்கு விளக்கேற்ற போகிறதுனால
அந்த நிறகுடத்தை தட்டி விட்டு இனிமேல் நான் இந்த குடும்பத்துக்கு ராணியாக வந்து இருந்து நான் இதை கட்டி காப்பாற்றுவேங்கிறதுக்காக அந்த காலத்தில் வாசப்படியில் வச்சுருக்காங்க. அப்போது அந்த காலத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்துனா தன்புள்ள தானாக வளருன்னு சொன்னதுக்கு காரணமே, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்துனா தன்புள்ள தானாக வளருன்னா அது என்ன பொருள்? அந்த அம்மா நிறமாச கர்ப்பிணி ஆகிறதுக்கு ஊராம்பிள்ளைனா யாருன்னே தெரியாத பிள்ளைய பொருத்தம் பார்த்து அந்த பிள்ளைய கட்டிட்டு வந்துடுறீங்க. அது வாயு வயிறுமா ஆயிடுச்சுன்னா அது மாப்பிள்ளை கிட்ட போய் மருமகன் மாப்பிள்ளை தாய் என்ன சொல்லும்? மகன்கிட்ட அதுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் வாய் கசக்கும், அதுக்கு வாந்தியாக வரும், ஏதாவது ஒரு புளிப்பு வாங்கி கொடு, ஆப்பிள் வாங்கி கொடு, ஆரஞ்சு வாங்கி கொடு, மாதுளம்பழம் வாங்கி கொடுன்னு சொல்லி ஊராம்புள்ளைக்கு வாங்கிட்டு போய் ஊராம்புள்ளைக்கு வாயில் ஊட்ட வயிற்றுக்குள்ளே வளர்றது உங்குள்ள தானாக வளருங்கிறது தான் தன்புள்ள தானாக வளர்ந்து அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. எப்படி? இது தெருவில் இருக்கிற பிள்ளைக்கு ஊட்டி விட்டா எப்படி நம்ம உள்ள வளரு? ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தன்புள்ள தானாக வளருங்கிறது அந்த வீட்டுக்கு வாரிசு வந்து ஊராம்பிள்ளைக்குள்ள வாயில் ஊட்டி விடும் போது அது வழியாக போய் நம்ம உருவாக்குற கருவில் தூங்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு உங்குள்ள தானாக வளருங்கிறத நாசுக்கா சொல்லி வச்சுக்கிறாங்க முன்னோர்கள். அப்படித்தானே? அப்போ அந்த வாரிசு வயிற்றுக்குள்ள தான் வளருது. நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். நீங்கள் யாராவது மாசமாக இருந்தாங்கன்னா ஒரு 48 நாளைக்கு பெண்ணோட தொப்புள் மேலே ஒரு ஓம்னு சொல்லி ஒரு ராமக்கட்டியில் யாருக்கு தெரியாமல் அதிகாலையில் ஓம்னு போட்டுவாங்க. வயிற்றில் அந்த கருவறை சுமக்கிற இடத்துல ராமக்கட்டியில் குழைச்சி ஒரு ஓம்னு சொல்லி வயிற்றில் போட்டுவாங்க. உங்களால் முடிஞ்சால் எல்லா நாளும் செய்யுங்க. குழந்தை பிறக்க வரைக்கும் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு 1 கோடி மக்களுக்கு தூய்மையான உள்ளத்தோடு காப்பாற்றக்கூடியவராக அவர் பிறப்பார். அந்த குழந்தை ஓம்னு போட்டு வந்தீங்கன்னா ஒன்று சத்தத்தை காணமே நீங்கள் கரு உருவான உடனே அந்த ஒரு பெண்ணை வந்து பெண்ணோட வயிற்றுல காலையில் எப்போ போல் நீங்கள் வயிற்றை கழுவிட்டு ராமக்கட்டியை உரசி அந்த ராமத்தில் வந்து ஓம்னு இப்படி வளைஞ்சு அந்த ஓம்னு போட்டு ஒரு புள்ளி வைங்க. இது யூடியூப்லேயும் கூட நான் இது வரைக்கும் என்ன சொல்லலை. இன்றைக்கி அந்த ஞானம் பிறந்தது சொல்லணும்னு அதை சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓம்னு நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தை எவ்வளோ பெரிய ரபடியாக ஒரு பிறக்கோன்னு விதி இருந்தாலும் கூட அந்த குழந்தை சாந்தமாக பிறந்து சாந்தமாக வாழ்ந்து சாந்தத்தோட நிம்மதியாக இருக்கும். கடைசியில் என்னங்க ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொன்னீங்க. எல்லாமே சாந்தமாக இருங்கிறதுக்காகத்தான் சாந்தம்னு பேர் வச்சாங்க. சாந்தமாக இருங்கிறதுக்கு அந்த ஓம்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஓம்னு நீங்கள் வயிற்றில் போடுறீங்களே, உங்களுடைய பெண்ணோட வயிற்றுக்குள்ள கர்ப்பப்பையில் குழந்தை வந்து உருவாகி இருக்கிறத ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அது ஓம்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கிற குழந்தையில தான் அப்படி தூங்கிட்டும் இருக்கும். அப்போ அந்த ஓமை போய் நீங்கள் தொட்டு கும்பிட முடியாது. இந்த ஓமை வயிற்றுல போட்டு இதை தொட்டு நம்ம கும்பிடலாம் அல்லவா? அதுக்காக ஓம் போடுங்கன்னு சொல்கிறேன். எப்படி? சூப்பர் ஐயா, சிறப்பான எளிமையா எல்லாரும் செய்ய முடியுங்க ஐயா. ஆமாம், எல்லாரும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? உங்கள் காதை போய் நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து உங்கள் காதை ஃபோட்டோவை எடுக்க சொல்லுங்கள். அந்த காதை ஜூம் பண்ணி பாருங்கள். குழந்தை வந்து அந்த காதுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஓம்ங்கிற வடிவத்தில் தான் காது இருக்கும். எப்படி? இதுக்கு அருகில் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அருகில் தெரப்பியில நம்ம காது எப்படி அது மாதிரிதான் நம்ம போடுறது. அந்த ஓம்ங்கிற வடிவத்தில் தான் அப்போ காது இருக்கும்போது அப்போ ஓம்ங்கிறது வந்து காதுலேயே ஓம் வச்சுருக்காங்க. அதனால தான் நீங்கள்
அந்த பிரணவ மந்திரம் போய் மேலே ஏறி போய் துரியத்தில் போய் அவ்வளோ ஒரு சக்தி போய் டெபாசிட் ஆகுமா. அப்போ அந்த ஓமுக்கு தான் பவர் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் பிறந்த குழந்தைக்கு முதல் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மூல மந்திரம் சொல்லித்தரேன். யார் வந்து காதில் போய் குழந்தைக்கு சொன்னாலும் ஓம் ஓம் ஓம்னு வலது காதில் 3 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேர் வைங்க. அந்த குழந்தை உலகத்துக்கு பெரிய ஒரு கடவுள் சக்தியை வளரும். ஏன்னா முருகருக்கு சரவண பவ ஓம்னு சொல்லி முருகருக்கு ஞானம் பிறந்தது. அந்த ஓம்குள்ளையே சரவண பவன் நட்சத்திரத்தை அடக்கி ஓம்குள்ளையே முருகனை உட்கார வச்சு நட்சத்திரத்தை ஆரம்பிச்சு சரவண பவ ஓம்னு சொல்லி அந்த இடத்துல வந்தது காரணமே அதுதானே. அப்போ அந்த ஓமுக்கு ஒரு சக்தி இருக்கிறனால தான் நீங்கள் அந்த இடத்துல அந்த முடியும் போது அந்த ஓமை நீங்கள் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ராமக்கட்டியிலேயே நான் போட சொன்னேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ராமக்கட்டி, இந்த ராமருடைய நட்சத்திரம் என்ன? புனர்பூச நட்சத்திரம். அப்போ இந்த ராமம் போடுறது எல்லாமே குருவோட அதிகமாக இருக்கிறனால வயிற்றில் குழந்தை உருவாகி இருக்கிறவங்களுக்கு ராமக்கட்டியில் போட்டால் அந்த மூலிகை வந்து ராமக்கட்டி, உண்மையான ராமக்கட்டி வந்து சில்லுன்னு இருக்குது வயிற்றுக்கு. அதில் குழச்சி போட்டிங்கன்னா 1 மணி நேரமாவது அந்த சில்னஸ் போகாது. அது காஞ்சு வறண்டு போய் விழுக வரைக்கும் அந்த சில்னஸ் போகாது. அந்த ஓம்ங்கிற சக்தியாகப்பட்டது சாந்தமாகி அந்த குழந்தையோடைய உயிர் சக்திக்கு போய் கரண்ட்டு கொடுக்கும். அதுக்காக ராமக்கட்டியில் ஓம் போடுங்கன்னு சொன்னேன். எப்படி? அப்போ ஒரு ராமக்கட்டி என்பது வெள்ளை நிறம், சந்திரன் என்பது வெள்ளை நிறம். அப்போ சந்திரன் திசை அமைப்பு வந்ததுனால தான் அந்த விஷயம். அப்போ இங்கே எங்கே போய் ஒரு 10 மாதம் எல்லாத்துக்கும் கோழிக்கு வந்து 22 நாள் ஆனால் குஞ்சு பொரிக்குது. இந்த மாதிரி நாய்க்கு 1 வருஷம், நாய்க்கு ஒரு 3 மாதம் இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஏன் தாய்க்கு வந்து 10 மாதங்கிற கணக்கை அந்த காலத்தில் வந்து எங்கே எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தாய்க்கு 10 மாசம்ங்கிறத என்னங்கம்மா? 10 வருஷம் ஐயா, அதனால 10 மாசம். சந்திர திசை ரைட்டு. 10 மாசத்தை வந்து காலச்சக்கரப்படி அந்த காலத்தில் எங்கே எடுத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது உங்களுக்கு என்னங்க யார சொல்கிறாங்க? தெரியலையா? காலச்சக்கரத்துக்கு 10வது வீடு என்ன வீடுன்னு சொல்லுங்க பார்ப்போம். மகர ராசி. இந்த மகர ராசியில என்ன நட்சத்திரம் இருக்குது? தாயுடைய நட்சத்திரம் என்ன இருக்குது? தாயுடைய நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்க. திருவோண நட்சத்திரம் இருக்குது. அப்ப திருவோண நட்சத்திரம் வந்து காலச்சக்கரத்துக்கு 10வது வீட்டில் போய் தாயுடைய நட்சத்திரம் இருந்ததுனால தான் அந்த வீட்டில் 10 மாதம் பூர்த்தி ஆனாதான் அந்த குழந்தை உலகத்துக்கு வெளியில் வருங்கிறக்காக முன்னோர்கள் அந்த காலத்தில் காலச்சக்கரத்துக்கு 10வது வீட்டில் கொண்டு போய் தாய் நட்சத்திரத்தை வச்சதுனால தான் கருவறையில் 10 மாதம் குடியிருந்து அதுக்கு நேர் 7வது வீட்டில் குரு உச்சமாகிறார். எப்படி? அங்கே தான் அங்கே 10 மாதம் நிறைவானால் அதுக்கு நேர் 180 டிகிரியில் தாய்ங்கிற பட்டம் கொடுத்து கடகத்துக்கு தாய் வீடாகவும் எடுத்து காலச்சக்கரத்துக்கு 4வது தாய் சுகப்பிரசவனும் எடுத்து இந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய 180வது டிகிரியில் அந்த குரு போய் கரெக்டாக உச்சமாகி அங்கே புனர்பூச நட்சத்திரம் இல்லாமல் ஆயிலும் இல்லாமல் அந்த பூச நட்சத்திரம் என்பது ஒரு கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நீ செய்த செயலை கர்மாவாக இருக்கக்கூடிய செயலை குறைக்கிறதுக்காக திருவோண நட்சத்திரத்திலேருந்து பூச நட்சத்திரத்தினுடைய 180வது டிகிரியில் போய் குரு உச்சமாகி அந்த உச்சத்தினுடைய பவர் தான் அந்த குழந்தை தாயுடைய வழியிலிருந்து கருவிலேருந்து வெளியில் வந்து சுகப்பிரசவத்தோடு நிற்கிது. எப்படி? இந்த நட்சத்திரங்களை எல்லாம் இப்படி நீங்கள் கையாண்டு வந்துட்டீங்கன்னா 10 மாதம் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் சின்ன கணக்கே போட்டிருக்கலாம். என்ன கணக்கு போட்டிருக்கலாம்னா நீங்கள் யாராவது சொல்லுவீங்கன்னு நினச்ச சொல்லலை. இந்த 10 மாதத்துக்கு இந்த 10 மாதம்னு ஆனால் தான் ஒரு குழந்தை வரும்னு நான் நாசூக்காக கேட்கும் போதே நீங்கள் யாராவது சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். எத்தனை நாள் கிளம்பிச்ச முழுமையாக குழந்தை வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு குழந்தை வந்து எத்தனை மாதம் பூர்த்தியான குழந்தை வருங்க சிம்பிளாக சொல்லாமல் இவ்வளோ யோசிக்க வேண்டியது இல்லையே சொல்லுங்களேன். ஆ சார் 150 நீங்கள் இல்லைம்மா மொத்த கணக்கே சொல்லுங்க. மொத்த கணக்கே எவ்வளவு? 5×3 = 30 நாள் தானே ஐயா. 10 மாதமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அது உடம்பை பொறுத்து 9 மாதம் 10 மாதமெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்கிறது என்னென்னா 300 நாள். 300 நாள் ஆனால் ஒரு குழந்தை வந்து கரு உருவானா வெளியே வந்தால் ஆகணும். கரெக்டுங்களா? சரி, அப்போ 300 போது ஒரு நாளைக்கு 1 டிகிரி காலச்சக்கரப்படி. 300 நாளைக்கு 300 டிகிரி வந்தால் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தை தாயாகி குரு உச்சமாகுதுங்கிற இடத்த வந்து கரெக்டாக பிடிச்சிடலாமே. எப்படி? இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, பிஹெச்டி படித்தவரும் கூட காலச்சக்கரத்தை இப்படி ஆராய்ச்சி பண்ணுன்னு அவர் கொஞ்சம் யோசிப்பார். இப்படி பிடிச்சிங்கன்னு வைங்க, எங்கேயும் காலச்சக்கரம் நகராது, கரெக்டாக இருக்குது. இதை நீங்கள் மேடை ஏறி பேசி இந்த காலச்சக்கரத்தவே ஒரு 10 பாயிண்ட் எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ராஜ மரியாதை உலகத்தில் உண்டு. நீங்கள் ஒரு விஞ்ஞானமான ஒரு ஜோதிடர்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். 300 டிகிரி வரும்போது அங்கே என்ன நட்சத்திரம் வருதுன்னு பாருங்கள். ஒரு குழந்தை 300 டிகிரி வருதுன்னா 280 டிகிரி 270 டிகிரி வரும்போது யார் வீடாகுது? குரு வீடாகுது. 9×3 = 27. 270 நாள் வந்தால் சூரியன் எந்த ராசியில் இருப்பார்? காலச்சக்கரப்படி ஐயா 1 3 3 2 3 என்னாச்சு? 8×3 = 24, விருச்சிகம் 9×3 = 27 தனுசு தானே. இவ்வளோ தானே. இதில் என்ன கணக்கு? தனுசுல சூரியன் இருப்பார், அவ்வளோதானே. தனுசுல சூரியன் இருப்பார். சரி, இது 9 மாதத்துக்கு 270 நாள் வயிற்றுல குழந்தை வந்து நிறமாசமாக இருக்குது. இந்த 7வது மாதத்தில் வந்து இந்த நேர் வந்து வளகாப்பு செய்யறதுக்காக ஒரு பெண்ணுக்கு வந்து அப்படியே நீங்கள் 30 60 90 நாள் இப்படியே வந்து 7×3 = 21 அப்படிங்கும்போது 210 நாள் கடந்து போகும்போது வளைகாப்பு செய்யுங்கன்னு சொன்னதுக்கு காரணமே அந்த காலச்சக்கரத்தில் மேசத்தில் ஆரம்பித்த உயிர் அதுக்கு நேர் 180 டிகிரி வந்தோடனே அதுக்கு ஒரு திசை சுற்றி போட்டு அது வளை காப்பு. இது வரைக்கும் நீ ஆடி பாடி விளையாண்ட, இதுக்கு மேலே குழந்தை வந்து வர்றக்குண்டான காலம் வந்துருச்சு. அதனால் ஒரு வளை காப்புங்கிறது ஒரு வலையில் போட்டு காப்பு பண்ண மாதிரி குழந்தையும் பாதுகாப்பாக நீ இருக்கணும்னு சொல்லி அங்கே சுக்கிரன் என்பது தாயாகவும் மாறி தாய்க்கு பின் தாரமாகவும் இருப்பதற்காக காலச்சக்கரத்துக்கு 7வது மாதம் சுக்கிரன் என்பது கண்ணாடி வலையில் போட்டு ஜிகனாவெல்லாம் பூசி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அந்த சித்திர நட்சத்திரம் முடிஞ்சு சுவாதி நட்சத்திரத்தில் சுவாதி என்பது ராகு குடலுக்குள்ளே இருந்து உருவாகி விசாகம் என்பது குழந்தை உருவானதுக்கு சாட்சியா கன்னத்தில் மஞ்சளை பூசி அவங்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்துது. அந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த காலச்சக்கரத்துக்கு 7வது வீட்டில் வந்து விசாகம் இருக்கிறனால குழந்தைக்கு வந்து வளகாப்பு செய்யணுங்கிறதுக்காக 7வது வீடுங்கும் போது 210 நாளுங்கும் போது கரெக்டாக காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் என்பது கணவனுடைய அங்கீகாரமான வாரிசுங்கிற விசாக நட்சத்திரம் அங்கே இருப்பதனாலையும் 7×3 = 21 210 ஒரு சீர் செய்கிறீங்க. 208வது மாதம் வரும்போது விருச்சிகத்துக்கு வந்துடுது சூரியன். 9வது மாதம் வரும்போது தனுசுக்கு சூரியன் வந்துடுறாரு. 10வது மாதத்துக்கு சூரியன் வரும்போது மகரத்துக்கு வந்துடுவார். மகர ராசியில் சூரியன் வந்து அந்த குழந்தை வெளியில் வந்தால் அந்த தாய் வந்து தகப்பனை சொல்கிறதுக்கு அப்பாவாயிட்டீங்கன்னு சொன்னதுக்கு சூரியன் அந்த இடத்துக்கு போனதுனால தான் நீ இத்தனை நாள் இல்லாமல் நீ அப்பாவாயிட்டீங்கன்னு சொன்னதுக்கு சூரியன் சாட்சியாக போய்த்தான் அந்த குழந்தை வந்து வெளியே வந்திருக்குது. எப்படி? இந்த சூரியன் போகணுங்க காலச்சக்கரத்துக்கு மேசத்திலிருந்து தனுசு முடிஞ்சு மகர ராசிக்கு போகணும். அங்கே வரும்போது தான் அங்கே உத்தராயண காலம் பிறந்து உத்திராட நட்சத்திரத்தில் உத்தராயண காலம் பிறந்து இந்த தாய்க்கு வந்து திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அந்த தாய் தந்தையாக இருந்து அந்த வீட்டில் வந்து குழந்தை 10வது மாதம் ஏன் வெளியில் வருதுன்னா அதுக்கு மேலே அங்கே இருந்தால் நீசம் அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லித்தான் அந்த 10 மாதம் ஆனால் என்ன சூழ்நிலை வந்தாலும் உடம்பு துடிச்சு போய் குழந்தை வெளியே வர்றதுக்கு
அதுக்கு மேலே இறைவன் திருவோண நட்சத்திரம் மாதிரி தாய் நட்சத்திரத்தை அந்த பக்கம் வைக்கல. அதனால அங்கதான் தாய் பெற்று கொடுத்தாகணுங்கிற விதியை உருவாக்கிக்கிறார். எப்படி அதுக்கு அந்த பக்கம் தாய் நட்சத்திரம் கிடையாது, இருக்குதுங்களா? அதுக்கு அந்த பக்கம் தாய் நட்சத்திரம் இல்லை. ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்கு அப்புறம் தாய் நட்சத்திரம் அங்கே இல்லை. அப்போ அந்த குழந்தை அந்த 10 மாசம்ங்கிறது அந்த சூரியனுடைய நகர்வு சக்தியை வச்சுத்தான் அப்பாவுடைய, நீங்க சொல்றீங்களே அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தான்னா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தான் வந்தது. காரணமே என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையான விஷயம் அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானே, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தாங்கிறது என்ன காரணம்னா, அந்த ஜாதகத்தினுடைய விதிவிலக்க வச்சு பார்க்கும்போது அப்பாவுடைய ஸ்தான பலமாகப்பட்டவர் எந்த தாயுடைய கருவுல போய் உருவாகிறதுக்கு அப்பா காரணமாக இருந்தாரோ அதே அப்பாவுடைய இடத்துல வந்து தொப்புள் கொடி சம்பந்தம் வேணுங்கிறதுக்காக அதே தாய் திருவோண நட்சத்திரத்தில் போய் சூரியன் காலச்சக்கரத்துக்கு தனுசில் போய் மகர ராசியில் போய் சூரியன் அங்கே இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சூரியன் என்பது அப்பாவுக்கு வாரிசாகவும் ஒரு நல்ல ஒரு ஆத்மாவும் வெளியில் வர்றதுக்கு இந்த சூரியனே காரணமாகிறார். எப்படி அப்போ இந்த விவரங்கள் எல்லாம் நீங்க இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயமா போச்சு.